நீர்நிலைகள் மற்றும் பொது இடங்களில் இறைச்சி கழிவுகள் கொட்டும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என குடியாத்தம் நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் ஆடு, மாடு, கோழி மற்றும் மீன்கடை உரிமையாளர்களுடன் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் நகராட்சி ஆணையர் மங்கையர்கரசன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஆணையர் மங்கையர்கரசன், இறைச்சி கழிவுகளை கவுண்டனி ஆறு மற்றும் நீர்நிலைகள், பொது இடங்களில் கொட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து பேசினார். மேலும் இறைச்சி கடை கழிவுகளை சேகரிப்பதற்காகவே தினமும் நகராட்சி வாகனம் வரும் எனவும் அதில்தான் இறைச்சி கழிவுகளை கொட்ட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். கூடலூர் அருகே பாதை பிரச்சினை காரணமாக பெண் போலீசாரை தாக்கிய முதியவரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கூடலூர் கே நகரை சேர்ந்தவர் பாண்டியராஜன். வழக்கறிஞரான இவரது மனைவி அம்பிகா கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் மாவட்ட நீதிமன்ற வழக்கு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போன்று தன் பணியை முடித்துவிட்டு திரும்புவதற்காக கம்பம் போக்குவரத்து சிக்னல் அருகே உள்ள அரசமரம் பூக்கடை அருகே அம்பிகா நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்து சுமார் 55 வயதுடைய நபர் அம்பிகாவை கீழே தள்ளிவிட்டு அவரை தாக்கிவிட்டு இடது கண்ணில் குத்தியுள்ளார். இதனை பார்த்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் அம்பிகாவை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முதியவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கூடலூரை சேர்ந்த குபேந்திரன் என்பதும் குபேந்திரனுக்கும் அம்பிகா குடும்பத்தினருக்கும் பாதை பிரச்சனை இருந்து வந்ததை மனதில் வைத்துக் கொண்டு தாக்க முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குளித்தலை அருகே திருமலை ரெட்டிப்பட்டியில் 1ஆம் ஆண்டு நடத்தும் பகவதி அம்மன் பட்டவன்சாமி திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திருமலை ரெட்டிப்பட்டியில் 1ஆம் ஆண்டு நடத்தும் பகவதி அம்மன் பட்டவன்சாமி திருவிழாவை முன்னிட்டு ஆதில் மாதா நாயக்கர் சமூகத்தினர் சார்பில் மாடு மாலை தாண்டு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி, கரூர், திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நாயக்கர் மந்தையை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட சலகு எருது காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடு விரட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை காண சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். முக்கூர்த்தியில் 4 நாட்கள் வரையாடு கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் முக்கூர்த்தி தேசிய பூங்காவின் வன பாதுகாவலர் கிருபாசங்கர் உத்தரவின்படி முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதில் முக்கூர்த்தி வனச்சரக வனப்பணியாளர்கள், நீலகிரி வரையாடு திட்ட மூத்த ஆராய்ச்சியாளர்கள், உலகளாவிய நிதி அமைப்பின் தன்னார்வ நிறுவன குழுவினர் உள்ளிட்ட 30 நபர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இவர்கள் 12 குழுக்களாக சென்று மலை முகடுகள், புல்வெளி மலைகள் மற்றும் நீர்நிலைகள் ஆகிய வரையாடு வாழ்விடங்களை நேரடியாக பார்வையிட்டு தகவல்கள் சேகரித்து கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மழையூர் அருகே கோயில் குளத்தில் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மழையூர் அருகே அதிரான் விடுதியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்த இவர் மழையூர் பெரியநாயகி அம்மன் கோயில் குளத்தில் குளிப்பதற்காக இறங்கியுள்ளார். குளிக்க சென்ற முத்துக்குமார் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் உடன் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் குளத்தில் இறங்கி முத்துக்குமாரை தேடியுள்ளனர். தீயணைப்பு துறையினர் தேடுதலில் முத்துக்குமார் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து முத்துக்குமாரின் உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர் போலீசாரின் உதவியால் உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.